இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்னன்னா, என் பையனை போயிட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்கு நிசான் மேக்னெட் கார் எடுத்துகிட்டு போயிருந்தேன். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு லேடி நம்மளோட இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்கன்னா, நான் தான் அஹ்மத். வீலாக், ஆட்டோமொபைல் அண்ட் டிஐவை பற்றி நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் வந்து விழுந்துட்டாங்க. அது எப்படி விழுந்தாங்கன்னா, நான் வந்து லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களோட ரைட் மோஸ்ட் இதில் வந்து டைரெக்டாக வராங்க. ஸ்ட்ரெயிட்டாக செம்ம ஃபாஸ்ட்டு. ஹெல்மெட் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு 45 இருக்கும்னு 40 இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். டைரெக்டாக வந்தாங்க, வந்து விழுந்துட்டாங்க. என்னையும் இடிக்கலை, பைக்கு இதாகல, ஆனால் விழுந்துட்டாங்க. எப்படின்னா ஒரு கரண்ட் பாக்ஸ் பக்கத்தில் மண்டை கரெக்டாக ஜஸ்ட்டு மிஸ்ஸில். நான் டப்புன்னு இறங்கி போயிட்டு என்னம்மா எப்படி வந்துட்டீங்க அப்படின்னா, இல்லை சார் சாரி சார் வேகமாக வந்துட்டேன். அவங்க வேகமாக வந்தேன்னு சொல்கிறாங்களே தவிர நீங்கள் ராங் லைன்லன்ற அவங்களுக்கு புரியல. ராங் லைன் என்ன சார் சொல்கிறீங்க, புரியல சார் அப்படின்றாங்க. அவங்க தப்பான வேலை வந்ததே அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த நிலமையில தான் நம்மளோட, நான் வந்து ஃபீமேல்னு ஒரு ஜெண்டரை பற்றி நான் சொல்லலை, மேலுமே அது மாதிரி இருந்திருக்காங்க. அடுத்த செகண்ட் நான் அப்படியே ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் தான் போகிறேன், ஒரு மேல் அதே மாதிரி ஹெல்மெட்லாம் அதை ப்ராப்பராக வேர் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் ட்ரெஸ்ஸு பண்ணிட்டு ஒரு ராயல் என்ஃபீல்ட் புல்லட்டில் வந்து ஒன் வேல வர்றாரு. அதே மாதிரியே ஃபாஸ்ட்டாக வர்றாரு. அதே மாதிரி நம்ம கார் வந்துட்டு இருக்கோம், நான் ஒரு சைடில் வந்துருக்கேன், பேரலாக இன்னொரு கார் இருக்கு, 2 பேரும் நின்றுட்டு இருக்கோம். இவர் ஒன் வேல நம்ம லேனில் வந்து ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்காரு, ஃபாஸ்ட்டாக வர்றாரு. அந்த பூந்து இப்படி போயிடலான்னு அவரு ஒரு மிடில் ஏஜ் மேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன தெரிய வருதுன்னா, நம்ம மக்களுக்கு வந்து ரோட் சென்ஸ் இல்லையா, இல்லை வேணும்னே இப்படி வராங்களான்னு தெரியல. இதனால அவங்களுக்கும் பாதிப்படையும், நமக்கும் பாதிப்படையும். நம்ம என்ன தான் பர்ஃபெக்டாக காரையோ பைக்கோ டிரைவ் பண்ணாலுமே, இப்போ நான் ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே என் ஒய்ஃப் கிட்டேயுமே எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையுமே சொல்கிற விஷயம்னா, நம்ம என்ன தான் பர்ஃபெக்டாக நம்ம காரோ பைக்கோ டிரைவ் பண்ணாலுமே ஆப்போசிட்டில் வர்றவங்க நம்ம ஊரில் சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது, பட் ரொம்ப மோசமாக வராங்க. சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வந்து விழுந்துடுறாங்க. அது அவங்களுக்கு என்ன பாதிப்பு, அவங்களை நம்பி ஃபேமிலி இருக்காங்க, இதெல்லாம் யோசிக்கிறாங்களா என்ன ஏதுன்னே தெரியல. ஒரு சின்ன பசங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ அவங்க வந்து அறியாமல் தெரியாமல் பண்ணுறாங்கன்னு பண்ணலாம். பட் ஒரு மிடில் ஏஜில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பண்ணுறது தப்பு, ரொம்ப தப்பு. அந்த ஃபீமேல் எப்படி வந்தாங்கன்றது சும்மா ஒரு கிளிப் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நான் அந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்துச்சுன்றதை வந்து நான் இருக்கிற வில்லா கம்யூனிட்டியில் வந்து நான் சும்மா கிமிக் பண்ணி காட்டுறேன். இப்படி போயிட்டுருக்கேன், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஆர்என் கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்படி டேர்ன் பண்ணுறேன். ஓகேவா, அந்த பர்சன் இந்த வழியாக கரெக்டாக இந்த மாதிரி இடத்துல வராங்க. இங்கே தான் அந்த கரண்ட் பாக்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படி வந்திருப்பாங்கன்றது ஒரு சும்மா ஒரு காட்டியிருப்பேன் நம்ம விழாலே. பட் என்னன்னா, அவங்க வந்து ஒரு ஹெல்மெட் வேர் பண்ணல, அவங்க விழுந்துட்டாங்க. அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து அவங்க எல்லாம் தப்பு சொன்னாங்க. என்ன மேடம் இப்படி வரீங்க, கொஞ்சம் கூட பார்க்க மாட்டீங்களா, அவர் ஹார்ன் அடிக்கிறாரு, இண்டிகேட்டர் போட்டிருக்காரு. ஏன்னா அங்கே அது வந்து ஒரு பிஸியான ஏரியான்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி கார்லாம் வந்துகிட்டு இருக்கும், பிஸியான ஏரியா. அங்கே இப்படி வந்தது வந்து என்னன்னா மிஸ்டேக் நடந்துருச்சு. பட் என்ன ஒன்றா, அவங்க ஒரு கரண்ட் பாக்ஸ் பக்கத்தில் கீழே சிமெண்ட்ல வந்து இது பண்ணியிருக்காங்க, அந்த கரண்ட் பாக்ஸ் வந்து வெயிட் தாங்குறதுக்கு. அது கிட்டத்தட்ட நேரோ எஸ்கேப்புங்க, கிட்டத்தட்ட விழுந்துட்டாங்க. நான் போய் எழுப்புறேன், மேடம் என்ன மேடம் ஹெல்மெட் இல்லாமல் இருக்கீங்க, வந்ததும் தப்பான ரூட்டு, ராங்கில் வந்துருக்கீங்க, விழுந்துருக்கீங்க, இல்லை சார் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அறக்க பறக்க வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு அந்த பதட்டம் ஆயிடுச்சு, ஒரு ஏஜ் பீப்புள்னால. ரொம்ப ஏஜ் கிடையாதுங்க, புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிற, அதாவது ஒரு குழந்தைக்கு அறிவுரை சொல்கிற ஒரு ஏஜ் தான். ஏன்னா அவங்க விழுந்துட்டு ஹெல்மெட் ஆச்சும் வேர் பண்ணியிருக்கணும். என்னன்னா நான் ஒரு ஒரு ரிக்வெஸ்டாக சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை நான் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் பொறுப்போட ட்ரைவ் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட கேர்லெஸ்னஸும் உங்களோட அஜாக்கிரதையும் மட்டும்தான் பல பேர் உயிரை வந்து பாதிக்குது. நான் ரீசெண்டாக நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம், சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தரோட உயிர் வந்து அசால்ட்டாக போயிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைவேல வந்து காரோட கதவை வந்து ரைட் சைட் கதவை வந்து ஓப்பன் பண்ண உடனே ஒருத்தர் பைக்கில் இடித்து லாரிக்கு நடுவில் மாட்டின வீடியோலாம் நான் ரீசெண்டாக நிறையா பார்த்துருக்கோம். நம்ம அவர் கொஞ்சம் சைட் மிரரை பார்த்து திறந்துருந்தாலோ அந்த செகண்ட் பர்சனோட ஃபேமிலி வந்து இன்னைக்கு வந்து ஒரு அப்பாவையோ ஒரு பிரதரையோ இழந்திருக்காரு. ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உயிர்ன்றது அசால்ட்டான விஷயம் கிடையாதுங்க. நம்ம சொல்லிடுறோம் என்னங்க இறந்துட்டாங்களே அப்படின்னு, நமக்கு நடக்கும் போது மட்டும்தான் அதோட கஷ்டம் நமக்கு புரியும். ஸோ கைண்ட்லி கொஞ்சமாச்சும் சிவிக் சென்ஸோட ரோட் லாவை ஃபாலோ பண்ணி தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். Thanks for watching this video. Please subscribe to my YouTube channel. We'll see you on the next video.